வணக்கம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிட்டாரு. டெல்லி எதுக்காக போனார் அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை பஞ்சாயத்துனா எல்லாருமே தாமரை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாஜக வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சிட்டாங்க. பாஜக மூலமாக தான் அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிகளில் இருக்கிறவங்கள தாமரை சின்னத்தில் போட்டி போட வைக்கிறது தான் அவங்களோட வேலையே. அதனால் பாஜக வந்து கொஞ்சம் அதிக தொகுதிகளில் போட்டி போடும். ஒரு 50-60 தொகுதிகளில் வந்து தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னம் வந்து தமிழ்நாட்டில் பதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணி என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து விட்டா எடப்பாடி பழனிசாமி நோகாமல் நொங்கு திங்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் நில்லுங்க, இரட்டை இலை சின்னம்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தாமரை சின்னம் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார். இது வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகள் அமித்ஷா சொல்லுவாங்களா மாட்டாங்களா? தொடர்ந்து பியூஷ் கோயலும் தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாம் என்னால் பேச முடியாது, நீங்களே பேசிக்கங்கன்ட்டு அமித்ஷாட்ட பொறுப்பை படிச்சிட்டாரு. அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் அப்படியே காத்திருந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட தொகுதி பங்கீடாக நடத்திக்கிட்டு இருப்பார். கிளம்பி வா அப்படின்ட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவரும் கிளம்பி போயிட்டார். இப்போ என்ன பிரச்சனை? ஏன் வந்து தொகுதி பங்கீடு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளை வந்து தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ என்னன்னா, டிடிவி தினகரனையுமே தாமரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து டிடிவி தினகரனை அதிமுக உறுப்பினராக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை பண்ணுறாரு. டிடிவி தினகரனை ஒரு சுருக்க பார்க்குறாரு. டிடிவி தினகரன் வந்து கடைசியில் அவங்க கட்சி வேட்பாளர் நின்று ஜெயிச்சாங்கன்னா கூட இரட்டை இலை சின்னத்தில் தான் அவங்க நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. இது ஒரு சைடு டிடிவி தினகரன் சந்தோஷமாக இருந்தாலும், தனி கட்சி தனி சின்னம் குக்கர் சின்னம்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து குக்கர் சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஆசைப்படுவாரா, இல்லை இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஆசைப்படுவாரா? இப்போ அதுதான் பிரச்சனையே. இப்போ ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் நிற்கிறாரு அப்படின்னா, அவரும் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாங்க. அவர் சைக்கிள் சின்னத்தில் நிற்பேங்கிறார். ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி அவருக்கும் ஐஜேகேக்கும் ஜான் பாண்டியன் கட்சி இப்படி கிருஷ்ணசாமி அந்த கட்சியெல்லாம் வராங்க அப்படின்னா எல்லாரும் இரட்டை இலை சின்னத்தில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன எத்தனை தொகுதி கேட்டாங்க? ஒரு 12 தொகுதி கேட்டாங்க. 12 தொகுதி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன சொல்லப்பட்டது? என்டிஏ கூட்டணியில் தேமுதிக கூட்டணிக்குள்ள வருது, நீங்கள் 12 தொகுதியெல்லாம் அதிகபட்சமாக கேட்குறீங்க, அதனால வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிங்கும்போது ஒரு 10 தொகுதி கேட்டார். 10 தொகுதியெல்லாம் தர முடியாது, 8 வேணால் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. தேமுதிக இந்த கூட்டணிக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதுன்னு சொல்லி தான் அவங்க அந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? தேமுதிக திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து அவர் கேட்ட 12 தொகுதியில் 10 தொகுதியாவது தரலாம். 10 தொகுதியும் தர முடியாது, கொடுக்குறது 3 தொகுதி. இந்த 3 தொகுதியிலையும் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னா, இதை எப்படி டிடிவி தினகரன் ஒத்துக்குவார்? ஒத்துக்கவே முடியாது. ஆனால் டிடிவி தினகரனுக்கு என்ன கேட்குறாரு? நான் 10 சீட் வரைக்கும் எதிர்பார்க்குறேன், நீங்கள் 9 கொடுத்தா கூட நான் வாங்கிட்டு நிற்க தயார், ஆனால் வந்து இரட்டை இலை சின்னத்தில் நான் நிற்கவே மாட்டேன், குக்கர் சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பஞ்சாயத்து இப்போ ஓடிட்டு இருக்குது. இதனால தான் என்ன செஞ்சுட்டாங்க, வாப்பா நேராக டெல்லிக்கே வாப்பா, நீ ஏன்ப்பா நீ உன்ட்ட எல்லாம் ஒன்றுமே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பியூஷ் கோயல்கிட்ட இந்த விஷயம் போனோன்னே அவரை டிடிவி தினகரனை கூப்பிட்டு வச்சு, என்னப்பா நீ இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து குக்கர் சின்னத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம், இப்போ போய் இரட்டை இலை சின்னத்தில் நிற்க சொல்கிறீங்க, நான்லாம் இரட்டை இலை சின்னத்தில் எங்கள் கட்சி வேட்பாளர்லாம் நின்றாங்கன்னா தோற்று போயிடுவாங்க, குக்கர் சின்னத்தில் கொடுங்க, நாங்கள் குக்கர் சின்னத்தில் நின்றுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். பியூஷ் கோயல்கிட்ட போய் சொன்ன விஷயத்த அமித்ஷாட்ட போய் அவரும் சொல்லிட்டாரு. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, இரட்டை இலை சின்னம் ஒரு 180-185 தொகுதியில் வந்து போட்டி போடணும்னு நினைக்கிறாரு. எத்தனை தொகுதியில் போட்டி போடுறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தொகுதியில் ஜெயிக்க போகிறோங்கிறது தான் முக்கியமே. அதிக தொகுதியில் போட்டி போட்டால் அதிக தொகுதியில் ஜெயிச்சிட முடியுமா? வெற்றி நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா நம்ம குறைஞ்ச தொகுதியில் போட்டி போட்டாலும் ஜெயிக்கலாம். ஆனால் இங்கே ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது எப்படி வந்து நீங்கள் அதிக தொகுதியில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறீங்க அப்படிங்கிறதே புரியல. டிடிவி தினகரன் வந்து இப்போ இல்லை அப்படின்னு நான் குக்கர் சின்னத்தில் தான் நிற்பேன்னா 3 வாங்கிக்கோங்க, இல்லை இரட்டை இலை சின்னத்தில் நிற்பீங்க அப்படின்னா 8 தொகுதியாக வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது டிடிவி தினகரனுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலை கொடுத்துருச்சு. இப்போ அமித்ஷா வேறு எடப்பாடி பழனிசாமி வேறு சொல்லியிருக்காரா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அமித்ஷா என்ன முடிவெடுக்கிறாரு, டிடிவி தினகரனுக்கு என்ன நிலைமையாக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள. நன்றி, வணக்கம்.